கழுகுகளின் அழிவும் நாய்களின் எண்ணிக்கை பெருக்கமும். டைக்ளோஃபெனாக் என்னும் மாற்று மருந்தின் காரணமாக கழுகுகளின் எண்ணிக்கை கடந்த நூற்றாண்டின் இறுதியில் மிகவும் கடுமையாக குறைய தொடங்கியது. கிட்டத்தட்ட கழுகு எண்ணிக்கை 99% இந்தியாவில் அழிந்துவிட்டது. இதே நேரத்தில் நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்ததாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த நாய்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லப்படுவது ஃபெரல் டாக்ஸின் எண்ணிக்கை, பெரும்பாலும் கொஞ்சம் ஸ்ட்ரே டாக்ஸின் எண்ணிக்கை. ஃபெரல் டாக்ஸுக்கும் ஸ்ட்ரே டாக்ஸ், அதாவது நம்ம கம்யூனிட்டி டாக்ஸ் என்று அழைக்கக்கூடிய ஸ்ட்ரே டாக்ஸுக்கும் வேறுபாடு இருக்குது. இந்த வேறுபாடை பற்றி தனியாக இன்னொரு காணொலியில் பார்ப்போம். இந்த 2 வகையான நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்தாலும் ஃபெரல் டாக்ஸின் எண்ணிக்கை மிகவும் அதிகரித்தது. கிட்டத்தட்ட 5 லட்சம் அளவிற்கு நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்ததாக கூறப்படுகிறது. கழுகின் எண்ணிக்கை குறைந்து ஃபெரல் டாக்ஸின் எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது மனித உயிர்களும் லட்சக்கணக்கில் பலியானதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இதற்கான காரணம் நோய் தொற்று பரவியதுதான். கழுகுகள் ஒரு உடலை தின்னும் பொழுது அது பாக்டீரியா தொற்று பரவுவதற்கு முன்னே தின்னக்கூடிய தன்மை கொண்டவை, முழுவதுமாக சாப்பிடக்கூடிய தன்மை கொண்டவை. ஆனால் ஃபெரல் டாக்ஸ் மற்றும் எலிகள் இவற்றுக்கு கழுகை போல வேகமாக உண்ணும் தன்மையும் கிடையாது. கழுகிற்கு வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் போன்ற ஒரு வலுவான அமிலமும் இவர்களிடம் இல்லை. அதனால் இவர்களே நோய் தொற்றை தாங்கிக் கொண்டு கடத்துபவர்களாக இருப்பார்கள். செல்ல பிராணிகளை வளர்ப்பவர்கள் மட்டுமல்லாமல் நேசிப்பவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது, விலங்குகளை நேசிப்பவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு விலங்கின் அழிவு எப்படி சுற்றுச்சூழலை பாதிக்கிறது, மற்ற விலங்குகளையும் பாதிக்கிறது என்பது. இதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும், நாம் வாங்கக்கூடிய பொருளாகட்டும், நம்முடைய வாழ்க்கை முறையாகட்டும், எதுவும் மற்ற விலங்குகளை பாதிக்காத வகையில், சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் அமைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.